அனைவருக்கும் வணக்கம். தமிழ் திரையுலகின் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தற்போது அரசியலில் பிரவேசிக்க தயாராகி வரும் நிலையில் அவரை பற்றி சில விமர்சனங்கள் வரத்தான் செய்கின்றன. அந்த வரிசையில் சென்னை கோடம்பாக்கத்தில் உள்ள ராகவேந்திரா மண்டபத்தின் உயில் குறித்தும் தற்போது பேசத் தொடங்கிவிட்டனர். கடந்த 1999ஆம் ஆண்டு தனக்கு சொந்தமான ராகவேந்திரா திருமண மண்டபத்தில் ரஜினிகாந்த் தன்னுடைய ரசிகர்களிடையே பேசினார். அப்போது அவர் தன் பெயரில் அமைந்துள்ள ராகவேந்திரா மண்டபத்தின் நிலத்தை ராகவேந்திரா ட்ரஸ்டில் தான் உயில் எழுதி வைத்துள்ளேன். தன்னுடைய வாழ்க்கை காலத்திற்கு பின்னர் இந்த ட்ரஸ்டிலிருந்து வரும் பணம் அனைத்தும் தன்னை வாழ வைத்த தெய்வங்களாகிய பொதுமக்களுக்கே செல்லும். இதிலிருந்து வரும் வருமானத்தை கொஞ்சம் கூட தன் குடும்பத்திற்கு போகாது. மேலும் தான் சம்பாதித்த சொத்துக்களில் பாதிக்கு மேல் பொதுமக்களுக்கு போக உள்ளதாகவும் ரஜினிகாந்த் கூறியிருந்தார். இது சம்பந்தமான உயில் பத்திரத்தையும் தன் வழக்கறிஞரிடம் அப்போது எழுதி கொடுத்து விட்டதாகவும் தன்னுடைய மனைவி மற்றும் பிள்ளைகளின் பரிபூர்ண சம்மதத்துடன் எடுத்த முடிவு எனவும் அவர் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் தற்போது ரஜினிகாந்த் புதிய கட்சி தொடங்க உள்ள நிலையில் இவர் தமிழக மக்களுக்காக எழுதி வைத்த உயிலை தற்போது நெட்டிசன்கள் விமர்சனம் செய்ய ஆரம்பித்து விட்டனர். அதில் 1999ஆம் ஆண்டு அக்டோபர் 29ஆம் தேதியன்று தன்னுடைய திருமண மண்டபத்தை மக்களுக்காக எழுதி வைக்கிறேன் என்று சொன்னவர்தான் இந்த ரஜினி. இதுநாள் வரை அந்த மண்டபத்தில் இலவசமாக ஒரு திருமணத்திற்கு கூட அனுமதி அளிக்கவில்லை. ஆனால் மண்டபத்தின் வாடகை 2 லட்சத்திற்கு மேல் வசூலிக்கிறார்கள் என்று அன்று வெளியான தினசரி நாளிதழின் செய்தியோடு கூடிய புகைப்படத்துடன் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர் என சமூக வலைத்தளங்களில் பரப்பி வருகின்றனர் நெட்டிசன்கள். நன்றி.